கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கிலீஷில் கேட்குறாரு, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனுக்கு ரிலேஷன்ஷிப் என்னான்ட்டு, ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன. தமிழில் கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் கேட்டுக்கிறாரு. தொட்டா இது பேர் என்ன, தோற்றம்ன்ற உணர்வு வந்தா உணர்வு, அப்படி தானே. கோவப்பட்டா உணர்ச்சி, தொட்டா உணர்வு, கோவப்பட்டா. நான் கோவப்பட்டு நீங்கள் அதை சிரிச்சுன்னு இருந்தீங்கன்னா, நான் வந்து கோவப்படுறேன் டென்ஷன் ஆகி, நீங்கள் ஆஹா இவ்வளோ அழகாக கோவப்படுறாரு, அப்போது நான் ஒரு எமோஷன்ஸில் நீங்கள் ஒரு எமோஷன்ஸ்ல இருக்கிறீங்க. எமோஷன்ஸு என்கிட்ட இருக்குது, எமோஷன்ஸ் யார்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன் இருக்கிற எமோஷனை, எனக்குள்ளே இருக்கிற எமோஷன் இருக்குது, அதை தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கோவம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூணுண்ணா கோவம் வருது. எனக்கு கோவம் இல்லைண்ணா, எனக்கு கோவம்னு ஒன்று இல்லை, அந்த எமோஷன் எனக்கு இல்லை, ஃபீல் பண்ணுவேன். ஏன், எனக்கு வெளியே போய்ட்டு வந்தேன், நீங்கள் வேறு ஏதோ மொழி பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கினேன், அதான் ஓட்டோன்னு கேட்குது எனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், பிராண்டு பேர்லாம் சொல்லி பேசுகிறாரு, அப்போ நம்ம வந்து நல்லா ஆமாங்க ஓட்டோ தான். அப்போது இது கிடையாதா, ஆனால் அது ஆலன் சொல்லி கிடையாதா, அப்போ நம்ம ஓட்டோவா அப்போது. அவனுக்கு அப்புறமா ரேஞ்சு வர போயிடணும், ஆலன் சொல்லி விலை எவ்வளோ, ஓட்டோ விலை எவ்வளோ, அப்படி தானே. மொக்க பண்ணலாம். உணர்ச்சிகள் நமக்கு 8 இருக்கும், அதை கொண்டாடணும். நான் தான் முடிவு பண்ணணும் என்னத்தை, நான் துக்கமாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், ஆனந்தமாக இருக்க போகிறேன், யார் முடிவு பண்ணா, நான் தான். நீங்கள் முடிவு பண்ணவே இல்லை. எப்போனா நீங்கள் துக்கமாக இருக்கணும்னு நினச்சிங்களா, இது நினச்சிங்க, ஆனால் என்ன பண்ணீங்கன்னா அப்படி நீங்கள் யோசிக்கவே இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு தோணும் அழுதா தேவலை போலன்ட்டு. யாருக்கெல்லாம் மாரி தோணிடுதே, அழுதா தேவலை போலன்னு தோணும். பிரச்சனை எதுவுமே இருக்காது, ஆனால் அழணும் போல தோணும். தப்பு கிடையாது, பாட்டு போட்டு கேட்க வேண்டியது தான். கண்ணீரிலே மீனழுதால் தண்ணீரை தான் யார் அறிவார், தனிமையிலே நீ அழுதால் உன் மனது யார் நினச்சா என்ன பண்ணலாம். நான் உங்கள் உணர்ச்சிகளோட விளையாண்டுக்கிறேன், இங்கே உட்காந்துன்னு உங்களை அழ வைக்கிறேன், சிரிக்க வைக்கிறேன், கோவப்பட வைக்கிறேன், டென்ஷன் ஆக்குறேன், எனக்கு புரியும். நான் உங்கள் ஜாதியெல்லாம் சொல்லும்போது உள்ளே இருக்கும், அப்படியே நெருப்பில் உட்காந்து கம்முன்னு என்ன பண்ணுறது, சம்பவம் நடந்துன்னு இருக்கும். உள்ளோ வெளியே காமிச்சா கண்டுபிடிச்சிருவான் ஆளு. அவங்க ஃபீலிங்கே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, இது மொக்கம் பண்ணிட்டானே நம்மளை, அவங்க கோயிலுக்கு போனால் பக்தி கிக்தி இன்னும் லாஸ்ட்டில் பைத்தியன்ட்டானே நம்மளை, லாஸ்ட்டில் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுவாங்க. அது நான் ஒன்றும் செய்ய முடியாது, அது பேர் ஃபீலிங். அது பேர் என்ன, எதை உனக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வெளியேற்றுன்னு வந்தேன்னா அது பேர் என்ன, ஃபீலிங். இருக்கும், அது எமோஷன்ஸ் இருக்கும், அதை காட்டும்போது அது பேர் என்ன, ஃபீல் இட் பாட்டில் எழுதி வச்சுருப்பானுங்க. ஃபீல் பண்ணோம்ல, ஒரே ஃபீலிங்கா அப்படின்ட்டு. அப்போ எமோஷன்ஸ் உள்ளே இருக்குது, ஃபீல் பண்ணிக்கலாம். நான் ஃபீல் பண்ணேன்னா எந்த எமோஷன்ஸை எடுத்தோம் என்ன பண்ணிக்கலாம், நான் அதை ஃபீல் பண்ணிக்கலாம் அல்லது ஃபீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.